ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளாஸ் 6ஓட ஆர் பாஸ்ட் 1 ஹிஸ்ட்ரி என்சிஆர்டி சோஷியல் சயின்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் 5 சாப்டர்ஸ் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆர் பாஸ்ட் 1 ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த 5 சாப்டர்ஸ் பார்த்து முடிச்சுட்டு 6 சாப்டர்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து 7th சாப்டர் பாருங்கள், சரிங்களா? அண்ட் நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஃப்ரம் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், ஸோ எல்லாம் என்சிஆர்டிலேருந்தும் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸும் கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அஸ் வெல் அஸ் மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ மென்டரிங் கோர்ஸில் டெய்லியும் 2 ஆன்சர் ரைட்டிங் எழுதுவீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் எந்த டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் அப்பப்போ கேட்கலாம். அண்ட் ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஃபீலிங் டவுன் அப்போ கூட நீங்கள் கால் பண்ணி செல்ஃப் பூஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் எந்த புக்ஸ் படிக்கும்போது எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் சீரீஸில் வந்து 50 to 100 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி 30 டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் ஃபார் திஸ் இயர் ப்ரிலிம்ஸ் 2021 as well as 2022 ப்ரிலிம்ஸும். அண்ட் தென் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டிமாண்ட்ஸ் இருந்தது இல்லை வேறு ஏதாவது குவைரிஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. நம்ம இப்போது டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் சாப்டர் 6 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. புத்திசம், ஜெயினிசம் பற்றி பார்த்தோம். ஸோ உபனிஷத்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்தோம். ஸோ கம்மிங், நியர் அண்ட் சிட்டிங், அதுதான் உபனிஷத்ஸ். அண்ட் உபனிஷத்ஸையும் கம்பைல் பண்ணவங்க வந்து பிராமின்ஸ் அண்ட் க்ஷத்ரியர்ஸ், இவங்க தான் க்ஷத்ரியாஸ், இவங்க தான். ஓகே, இப்போது அசோகா த எம்பரர் ஹூ கேவ் அப் வார். அசோகா ஏன் வந்து வாரை விட்டுட்டார் முழுக்க அப்படிங்கிறதே பார்ப்போம். ரோஷன்ஸ் ருபீஸ். Roshan clutched the crisp notes that her grandfather had given her on her birthday. ஸோ அவங்க பர்த்டேக்கு வந்து ரோஷனுக்கு அவங்க கிராண்ட்ஃபாதர் ஹிஸ் கிவன் அ நோட், காசு. While she badly wanted to buy a new CD, she also wanted to just see and feel the brand new notes. ஸோ brand new notes ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு புது சிடி வாங்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ இட் வாஸ் தென் தட் ஷீ நோட்டிஸ் தட் ஆல் ஆஃப் தெம் ஹேட் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஆஃப் காந்திஜி பிரிண்டட் ஆன் த ரைட். ஸோ காந்திஜி வந்து பிரிண்ட் ஆகிருக்காரு அண்ட் அ டைனி செட் ஆஃப் லைன்ஸ் ஆன் த லெஃப்ட். ஸோ காந்திஜி ரைட்டில், லைன்ஸ் வந்து லெஃப்டில். வாட் வேர் த லைன்ஸ் தேர் ஃபார் ஷி வண்டர்ட். ஸோ எதுக்கு லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். வெரி பிக் கிங்டம் அண்ட் எம்பையர். ஸோ ரொம்ப ஒரு பெரிய கிங்டமை எம்பையர்னு சொல்லுவாங்க. So the lines that we see on the notes and coins have a long history. They were carved in stones and placed on top of a massive stone pillar. ஸோ ஒரு ஸ்டோன் எடுத்து அந்த ஸ்டோனை காவ் பண்ணி, ஸோ அதில் லைனை வந்து காவ் பண்ணி இன்னும் பெரிய ஒரு மேசிவ் ஸ்டோனுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அட் சாரநாத். ஸோ சாரநாத் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், புத்தா வந்து ஃபஸ்ட்டு சர்வெண்ட், அவரோட ஃபஸ்ட்டு டீச்சிங்கை சாரநாத்தில் உத்தரப்பிரதேஷில் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அபவுட். ஸோ சாப்டர் 6 படித்தோம். அசோகா, ஸோ அங்கேருந்து தான் வந்து அந்த மேசிவ் ஸ்டோன் பில்லரை வைக்கிறாங்க. Ashoka was one of the greatest rulers known to history, and on his instructions, inscription were inscribed on pillars. ஸோ இவர் வந்து கொடுத்த வேரியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவரை பற்றிலாம் வந்து பில்லர்ஸில் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷனில் மேஜர் ராக் எடிக்ஸ், மைனர் ராக் எடிக்ஸ் ஆஃப் அசோகா இருக்குது. இதெல்லாம் வந்து எது மேஜர் எது மைனர்னு சொல்லி ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. அண்ட் as well as on rock surfaces. ஸோ பில்லர்ஸ்லையும் இருக்குது, ராக் சர்ஃபேசஸ்லையும் அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. பிஃபோர் வி ஃபைண்ட் அவுட் வாட் வாஸ் ரிட்டன் இன் தீஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், லெட் அஸ் see what his kingdom was called, why his kingdom was called as an empire. ஸோ அவரோட கிங்டமை ஏன் எம்பையர், அசோகாஸ் எம்பையர்னு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ த எம்பையர் தட் அசோகா ரூல்ட் வாஸ் ஃபவுண்டட் பை ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் சந்திரகுப்த மௌரியா. ஸோ நிறைய பேர் சந்திரகுப்தாவோட மௌரியாவோட ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கௌட்டில்யா கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி நந்தா டினாஸ்டியை வந்து தோக்கடிச்சாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் தெரியல அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். நம்மளோட என்சிஆர்டி கோர்சஸில் அதெல்லாம் முடிச்சிட்டோம். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ரெண்டுமே தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்லேருந்து கவர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு அதோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கேளுங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்னு பிரித்து கோர்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. மாடர்ன் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கதை எல்லாமே வந்து நான் லைக் ஒரு செப்பரேட் ஸ்டோரிஸாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு டைமே இல்லை. உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படி சந்திரகுப்த மௌரியா கௌட்டில்யாவோட சாணக்கியர்னு சொல்லுவாங்க கௌட்டில்யாவை, எப்படி அவரோட ஹெல்ப்போடு அந்த தந்திரங்கள் யூஸ் பண்ணி நந்த டெனஸ்டியை வந்து தோக்கடிச்சாங்க. அண்ட் நந்த டெனஸ்டியோட லாஸ்ட் ரூலர் யார் அப்படிங்கிறது கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரூலர் யார் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, so Chandragupta Maurya, more than 2300 years ago,
ஸோ சந்திரகுப்தா வாஸ் சப்போர்ட்டட் பை அ வைஸ் மேன் நேம் சாணக்யா. நான் சொன்னேன் இல்லையா கௌட்டில்யா சாணக்யா அப்படிங்கிறது, அவர் ஹெல்ப் பண்ணார். மெனி ஆஃப் சாணக்யாஸ் ஐடியாஸ் were written down in a book called அர்த்தசாஸ்திரா. ஸோ சாணக்யா ஆர் கௌட்டில்யாஸ் அர்த்தசாஸ்திரான்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இவரோட நிறைய ஐடியாஸ் இந்த புக்கை பார்த்து நீங்களும் இப்போ படித்து வச்சுக்கலாம். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். Dynasty. So when members of the same family become rulers one after another, the family is often called a dynasty. So என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரே ஃபேமிலியை சார்ந்தவங்க வந்து அப்படியே லீனேஜ், தாத்தா, அவரோட பையன், அவனோட பேரன், ஸோ இவங்களோட பேரன், அதுக்கப்புறம் பேரன் பையன் அப்படி மாதிரி வந்தாங்கன்னா அது டினாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ த மௌரியாஸ் வேர் அ டினாஸ்டி வித் 3 இம்பார்ட்டண்ட் ரூலர்ஸ். ஸோ மௌரியாஸும் அதே மாதிரி தான் டினாஸ்டி தான். 3 இம்பார்ட்டண்ட் ரூலர்ஸ் வந்து இருந்தாங்க. சந்திரகுப்தா, அவரோட பையன் பிந்துசாரா, அதுக்கப்புறம் பிந்துசாராவோட பையன் அசோகா. இவங்க 3 பேர் ரொம்ப ப்ராமினெண்ட்டானவங்க, இம்பார்ட்டண்ட் பீப்புள். ஓகே, ஸோ இங்கே மேப் கொடுத்துருக்காங்க. The places where inscriptions of Ashoka have found are marked in red dots. They were included within the empire. Name the countries where Ashokan inscriptions have been found. Which Indian states were outside the empire? ஸோ எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து அசோக்கோட எம்பையர் விட்டு வெளியில் வந்து அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ there are several cities in the empire marked with black dots on the map. ஸோ இங்கே பாருங்கள், ஒன் செகண்ட் கைஸ். ஸோ black dots பாருங்கள், இது வந்து within the empire. ஸோ there were several cities in the empire. எம்பையருக்குள்ளே, அசோக்கோட எம்பையருக்குள்ளே இருக்கிற இடங்கள்லாம் இது. தக்சீலா, அதுக்கப்புறம் உஜ்ஜைன், இதெல்லாம் ஜனபதாஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட எம்பையருக்குள்ளே, பாட்டாலிபுத்ரா அவரோட எம்பையருக்குள்ளே இருக்கிற பிளேசஸ் இதெல்லாம், சரிங்களா. ஸோ தீஸ் இன்க்ளூடட் த கேபிட்டல் பாட்டாலிபுத்ரா. ஸோ கேபிட்டல் தான் வந்து மௌரியாஸோட கேபிட்டல் பாட்டாலிபுத்ரா, தக்ஷீலா அண்ட் உஜ்ஜைன். தக்சீலா வாஸ் அ கேட்வே டு த நார்த் வெஸ்ட். ஸோ தக்சீலா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காந்தாரா ஆர்ட் அதெல்லாம் இங்கே தான் ஃபேமஸ். ஸோ இங்கே வந்து ஒரு கேட்வே மாதிரி தக்சீலா. தக்சீலா வாஸ் அ கேட்வே டு த நார்த் வெஸ்ட் இன்க்ளூடிங் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் தக்சீலா வழியாக தான் நீங்கள் போக முடியும். ஸோ இப்படி, ஸோ தக்சீலா வழியாக போய் சென்ட்ரல் ஏஷியா போயிடலாம். ஓகே, ஸோ வைல் உஜ்ஜைன் லே ஆன் த ரூட் ஃப்ரம் நார்த் டு சவுத் இந்தியா. ஸோ உஜ்ஜைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிடில், நார்த் டு சவுத் இந்தியா இந்த ரூட்டில் இருக்குது. அண்ட் தென் ஒன் செகண்ட் கைஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், merchants, officials and craftsperson probably lived in these cities. ஸோ இந்த தக்ஷீலா, உஜ்ஜைன் இங்கெல்லாம் மர்ச்சன்ட்ஸும் கிராஃப்ட்ஸ் பீப்புளும் இருக்காங்க. இன் அதர் ஏரியாஸ் தேர் வேர் வில்லேஜஸ் ஆஃப் farmers and herders. ஸோ மிச்ச இடத்துலலாம் farmers, herders அந்த மாதிரி. ஸோ இன் சம் ஏரியாஸ் such as central India there were forests where people gathered forest produce and hunted animals for food. ஸோ அதே மாதிரி தான் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் மாதிரி சென்ட்ரல் இந்தியாவில் இருந்திருக்காங்க. பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எம்பையர் ஸ்போக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஸோ அசோகோட எம்பையருக்குள்ளே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க. த பிளேசஸ் வேர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகா ஹவ் பின் ஃபவுண்ட் ரெட் டாட்ஸ். அசோகோட இன்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இடத்துல இருக்குன்னு பாருங்கள். லம்பாக்கா, காந்தஹார், அப்புறம் மான்செஹரா, ஷஹ்பஸாரி, அதுக்கப்புறம் கல்சி, மீரத், லும்பினி, ராம்பூர்வா, லௌஹ்ரியா, அலகாபாத், குஜாரா, கௌஷாம்பி, ரூப்நாத், சாஞ்சி, பங்குராரியா, அதுக்கப்புறம் ஜவுகாடா, சனாட்டி, சோப்பாரா, மஸ்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, மஸ்கி, ஹல்லூர்லாம், பிரம்மகிரி, எரகுடி, இதெல்லாமே வந்து அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கிற இடங்கள், சரிங்களா. அண்ட் தென் they probably ate different kinds of food and wore different kinds of clothes as well. ஸோ ஒரு மக்கள் இப்போ எப்படி இந்தியா வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அந்த மாதிரி இருப்போம், அதே மாதிரி அசோகோட எம்பையர் கடியிலும் நிறைய மக்கள் இருந்தாங்க, நிறைய பிளேசஸ் அவர் கடியில் இருந்தது. பட் ஒரு விஷயம் என்னென்னா, ஒன் செகண்ட் கைஸ், ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. ஹவ் ஆர் த எம்பையர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிங்டம். ஸோ எம்பையருக்கும் கிங்டம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, emperors need more resources than kings because empires are large than kingdoms and need to be protected by big armies. ஆப்வியஸாக உண்மைதான். ஸோ எம்பையர் அப்படிங்கிற இடத்துல தான் எம்பரர்ஸ் இருப்பாங்க. கிங் அப்படிங்கிறவங்க இந்த இடத்த ரூல் பண்ணுறவங்களா இருப்பாங்க, சின்ன இடம். ஸோ இந்த எம்பரர்ஸ் வந்து அவங்களோட இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிட்டுனா பிக் ஆர்மிஸ் வந்து மெயின்டைன் பண்ணும், அதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்படும். இது நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம். ஸோ தே நீட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் officials who collect taxes. ஸோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி மக்கள் வேணும். இந்த எம்பையரை எப்படி ரூல் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் த எம்பையர் வாஸ் ஸோ லார்ஜ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வேர் ரூல் டிஃப்ரெண்ட்லி.
பெரிய இடத்த வந்து ஒரே மாதிரி ரூல் பண்ண முடியாது. இப்போ எப்படி இந்தியா வந்துட்டு லைக் லாங்குவேஜ் அந்த மாதிரி விஷயம் இதில் வச்சுலாம் பிரிச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துக்கு இப்போ ட்ரைபல் ஏரியாஸ் ஒரு மாதிரி ரூல் பண்ணுவாங்க, கேபிட்டல் சிட்டியை ஒரு மாதிரி ரூல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. The area around Pataliputra was under the direct control of the emperor. So Maurya's capital Pataliputra and the emperor கடியிலே இருந்தது. This meant that officials were appointed to collect taxes from farmers, herders, craftspersons, traders who lived in the villages and towns in that area. Officials போய் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் tax collect பண்ணிட்டு வருவாங்க. Officials also punished those who disobeyed the rulers' orders. So கிங்கோட எம்பரரோட ஆர்டரை வந்து டிசோபே பண்ணுறவங்கள பனிஷ் பண்ணுவாங்க. And many of these officials were given salaries கொடுத்தாங்க இந்த officialsக்கு. Messengers went to and fro and spies kept a watch on the officials. ஸோ ஸ்பை சிஸ்டம் இருந்தது. ஸோ இந்த ஸ்பை சிஸ்டம் வந்து இந்த officials கரெக்டாக தான் காசை வாங்கி கொடுக்குறாங்களா ராஜாக்கிட்ட, இல்லை அதுலேருந்து கொஞ்சம் லூட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்குறக்கும் மெசஞ்சர் ஸ்பைஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் த எம்பரர் சூப்பர்வைஸ் தெம் ஆல் வித் த ஹெல்ப் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராயல் ஃபேமிலி. ஸோ ராயல் ஃபேமிலி வச்சு இவங்கள எல்லாத்தையும் இந்த ஸ்பைஸ், அதுக்கப்புறம் மெசஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க சென்ட் பண்ணுறாங்களா ஆஃபீஷியல்ஸ், இவங்க எல்லாத்தையுமே ராயல் ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்கள வச்சு சீனியர் மினிஸ்டர்ஸை வச்சு அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஸோ தேர் வேறு அதர் ஏரியாஸ் ஆர் ப்ராவின்சஸ் ஈச். ஸோ இவங்களுக்கு டேரெக்டாக அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிற இடத்த எப்படி பார்க்குறாங்க, மிச்ச ஏரியாஸ் இருக்கும் இல்லையா. ஈச் ஆஃப் தீஸ் வாஸ் ரூல்ட் ஃப்ரம் அ ப்ரொவின்ஷியல் கேபிட்டல் சச் ஆஸ். ஸோ ஒரு கேபிட்டல் இருந்துக்கும். இப்போ எப்படி நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கும், இப்போ தமிழ்நாடுக்கும் சென்னை இருக்குது, அந்த மாதிரி ஒரு மெயின் கேபிட்டல் உங்களுக்கு பாட்டாலிபுத்ரா. அது இல்லாமல் ப்ரொவின்ஷியல் கேபிட்டல் தக்ஷீலா, உஜ்ஜைன் அந்த மாதிரி. Although there was some amount of control from Pataliputra and royal princes were often sent as governors, local customs and rules were probably followed. ஸோ என்னதான் வந்து கண்ட்ரோலில் இருந்தாலும் லோக்கல் ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க, கஸ்டம்ஸ் அண்ட் ரூல்ஸ். பிசைட்ஸ் தேர் வேர் வாஸ்ட் ஏரியாஸ் பிட்வீன் தீஸ் சென்டர்ஸ். ஸோ இந்த சென்டர்ஸ்க்கு நடுவில் தக்ஷீலா, உஜ்ஜைன், பாட்டாலிபுத்ரா அந்த இடத்துல நடுவில் நிறைய ஏரியா இருந்தது. ஹியர் த மௌரியாஸ் ட்ரை டு கண்ட்ரோல் ரோட்ஸ் and rivers which were important for transport and to collect whatever resources were available as tax and tribute. ஸோ இங்கே போகிற ரோட்ஸ், இங்கே ரோடு கட்டி ரிவர்ஸை மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த அர்த்தசாஸ்திரா tells us that the north west was important for blankets. ஸோ உங்களுக்கே தெரியும் நார்த் வெஸ்ட்டில் குளிரும். ஸோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், காஷ்மீர் அந்த சைட்லலாம் வந்து குளிரும். ஸோ ஆப்வியஸாக அந்த இடத்துலேருந்து பிளாங்கெட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க, இம்பார்ட்டண்ட். அண்ட் சவுத் இந்தியா வந்து கோல்டு அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன். ஸோ கர்நாடகா இங்கெல்லாம் கோல்டு கிடைக்கும். இட் இஸ் பாசிபிள் தட் தீஸ் ரிசோர்ஸஸ் வேர் கலெக்டட் அஸ் ட்ரிபியூட். ஸோ ட்ரிபியூட்டாக உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரிபியூட் கொடுக்கணும், ஸோ அப்படிங்கிற மாதிரி வாங்கிப்பாங்க. So tribute, unlike taxes which were collected on a regular basis, tribute was collected as and when it was possible from people who gave a variety of things more or less willingly. So ஒரு gift கொடுக்குற மாதிரி தான் tribute. There were also the forested regions. People living in these areas were more or less independent but may have been expected to provide elephants, timber, honey and wax to the Mauryan officials. ஸோ இண்டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க, ஃபாரஸ்ட்குள்ளே இருந்திருக்கிறவங்க. ஸோ ஆனாலும் அவங்க எலிஃபென்ட்ஸ் வளர்த்தி டிம்பர் கட் பண்ணி ஹனி, வேக்ஸ் இந்த மாதிரிலாம் மௌரியன் ஒஃபிஷியல்ஸ்க்கு, கோர்ட் பீப்புளுக்கு கொடுக்கணும். த எம்பரர் அண்ட் த கேபிட்டல் சிட்டி. Megasthenes was an ambassador who was sent to the court of Chandragupta by Greek ruler of West Asia named Seleucus Nicator. ஸோ செலூக்கஸ் நிகேட்டர் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் வந்து அவரோட மெசஞ்சர் ஆர் அம்பாசிடர் மெகஸ்தீனஸை இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. ஸோ அப்போ சந்திரகுப்தா தான் இருக்கார். Megasthenes wrote an account about what he saw. Here is a part of his description. ஸோ மெகஸ்தீனஸ் சந்திரகுப்தா டைமில் வந்தப்போ எழுதுகிறாரு. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. The occasion on which the emperor appears in public are celebrated with grand royal processions. எம்பரர் வந்து வராரு அப்படின்னா ரொம்ப லைக் உங்களோட இடத்துக்கு வராரு அப்படின்னா ஆப்வியஸாக அவரை வரவேற்கிறதுக்கு நிறைய பண்ணுவீங்க. ஹீ இஸ் கேரிட் இன் அ கோல்டன் பெலாங்குவின். ஸோ பெலாங்குவின்னா அவர் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா. இப்போ பொண்ணுங்களெல்லாம் வந்து கல்யாணத்தப்போ நடுவில் வச்சு கூட்டிகிட்டு வருவாங்களே ஒரு உடன் இதில். ஸோ அதில் வந்து கோல்டில் மேக் பண்ணியிருப்பாங்க. ஹிஸ் கார்ட்ஸ் ரைட் எலிஃபென்ட்ஸ் டெக்கரேட்டட் வித் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ இவரோட கார்ட்ஸ் வந்து எலிஃபென்ட்ஸ் சைடில் ஓட்டிகிட்டு வருவாங்க, ரைட் பண்ணிட்டு வருவாங்க. அதுலேயும் கோல்டு அண்ட் சில்வர் டெக்கரேட் ஆகிருக்கும் எலிஃபென்ட்ஸ்க்கு. சம் ஆஃப் த கார்ட்ஸ் கேரி ட்ரீஸ் ஆன் விச் லிவ் பேர்ட்ஸ். சில
கார்ட்ஸ் வந்து ட்ரீஸ் தூக்கிட்டு வருவாங்க. அதில் பேர்ட்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் அ ஃப்ளாக் ஆஃப் ட்ரெயின்ட் பேரட்ஸ் சர்க்கிள் அரவுண்ட் த ஹெட் ஆஃப் த எம்பரர். ஸோ இதில் என்னென்னா அந்த ட்ரீஸில் வந்து ட்ரெயின்டு பேரட்ஸ் இருக்கும். அந்த பேரட்ஸ் வந்து எம்பரரோட தலையை சுற்றி சுற்றி வரும். த கிங் இஸ் நார்மலி சரவுண்டட் பை ஆர்ம்டு விமன். ஸோ விமனும் இருந்திருக்காங்க. ஹீ இஸ் அஃப்ரேட் தட் சம் ஒன் மே ட்ரை டு கில் ஹிம். ஸோ ஒரு கிங்காக இருக்கிறனால ஆப்வியஸாக கொண்டுருவாங்கன்னு பயனால சுற்றி வந்து ஆர்ம்டு விமன் வச்சுருப்பார். He has a special servant to taste the food before he eats. அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த விஷம் கலந்துருக்கான்னு பார்க்குறதுக்காக ஸ்பெஷல் சர்வன்ட்ஸ் இருக்காங்க. He never sleeps in the same bedroom for 2 nights. ஸோ ஒரே இடத்துல ரொம்ப நாள் தூங்க மாட்டார். அண்ட் அபவுட் பாட்டாலிபுத்ரா மாடர்ன் பாட்னா இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ லார்ஜ் அண்ட் பியூட்டிஃபுல் சிட்டின்னு எழுதியிருக்காரு. இட் இஸ் சரவுண்டட் பை அ மேசிவ் வால். அதை சுற்றி 45 பண்ணியிருக்காங்க. இட் ஹேஸ் 570 towers and 64 gates. The houses of 2 and 3 stories. வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வீடு 2 and 3 ஸ்டோரிஸ் வந்து இருக்கும். ஆல்ரெடி ஸ்டோரிஸ்னால் என்னென்னு சொன்னேன், ஃபஸ்ட் சாப்டர்லேயே சொன்னேன். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், இது ஸ்டோரியில் கணக்கில் வராது. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், இதுதான் ஸ்டோரி 1, ஸ்டோரி 2. ஸோ நார்மலாக ஹவுசஸ் வந்து இட் ஹேட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் 2 and 3 stories and they are built of wood and mud brick. The king's palace is also of wood. கிங்கோட பேலஸும் வுட்டில் மேக் பண்ணியிருக்காங்க, மௌரியன்ஸோட கிங் பேலஸ், அண்ட் டெக்கரேட்டட் வித் ஸ்டோன் கார்விங் சுற்றியும் இருக்குது. இட் இஸ் சரவுண்டட் வித் கார்டன்ஸ் அண்ட் என்க்ளோஷர்ஸ் ஃபார் கீப்பிங் பேர்ட்ஸை வச்சுக்கிறதுக்காக அங்கே இருக்குது. ஓகே, அசோகா ஏன் ஒரு யூனிக்கான ரூலர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ த மோஸ்ட் ஃபேமஸ் மௌரியன் ரூலர் வாஸ் அசோகா. ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் ஹூ ட்ரைட் டு டேக் ஹிஸ் மெசேஜ் டு த பீப்புள் த்ரூ இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இவரோட மெசேஜை மக்களுக்கு எப்படி போய் சேர்த்தாருன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலிமா வந்து சேர்க்குறாரு. மோஸ்ட் ஆஃப் அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பிரகிருத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், புத்திசம் ஜெயினிசமில் கூட காமன் பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரகிருத்தில் தான் இருக்கும். அண்ட் வேர் ரிட்டன் இன் பிராமி ஸ்கிரிப்ட். ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் நான் கேட்குறேன், பிராமி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது எந்த சைடில் எழுதுவாங்க அப்படிங்கிறது? லெஃப்ட்லேருந்து ரைட் பக்கம் போவாங்களா, இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட் பக்கம் போவாங்களா, அந்த மாதிரி சொல்லுங்கள். அண்ட் கரோஷ்ட்ரி ஸ்கிரிப்டும் எப்படி போகும்? கரோஷ்ட்ரி ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் பாஸ்ட்ரோஃபிடான் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறவங்கள நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட டெலகிராம் குரூப் அஸ் வெல் அஸ் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மெசேஜ் கமெண்ட் பண்ணி டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கோ விசிட் கூகுள், ஒரு தடவை 3 ஸ்கிரிப்டும் எந்த சைட் போகுது அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரகிருத்தில் தான் அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு பிரகிருத்துன்னு கொடுத்துட்டு இல்லை கரோஷ்டி ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம், இல்லை உங்களுக்கு பிரகிருத்துன்னெலாம் பாலி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அவர் வந்து காமன் மேனுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பேசுகிற லாங்குவேஜ் பிரகிருத். அசோகாஸ் வார் கலிங்கா வந்து ஒரிசாவில் இருக்குது. ஸோ கலிங்கா இஸ் த ஏன்ஷியன்ட் நேம் ஆஃப் கோஸ்டல் ஒரிசா. ஸோ கோஸ்டல் சைடில் வந்து ஒரிசாவை கலிங்கான்னு கூப்பிட்ருக்காங்க. அசோகா ஃபாட் அ வார் டு கான்கர் கலிங்கா. ஸோ அவர் வந்து கலிங்காவில் ஒரு ராஜா கூட சண்டை போடுவார். ஹவர் ஹி வாஸ் ஸோ ஹாரிஃபைட் வென் ஹி saw the violence and bloodshed that he decided not to fight more wars. ஸோ வார் வந்து அசோகா வின் பண்ணிடுவார். ஆனால் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, வார் முடிஞ்சக்கப்புறம் அந்த டெட் பாடிஸ்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா, வித் த பிளட் ஷெட்டோட. அப்புறம் நிறைய பேர் வந்து ஊண்டடாக எந்திரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தோன்னே அவர் அந்த மொமெண்ட் வந்து அவரோட ஹார்ட் ரொம்ப பிரேக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம எந்த வாரும் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, எந்த வாரும் பண்ணக்கூடாது. He is the only king in the history of the world who gave up conquest after winning a war. ஸோ எல்லா உலகத்துலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கிங்ஸும் இல்லை யாராவது வந்து ஒரு இடத்த கேப்சர் பண்ணணுன்னு போகிறாங்க, அந்த வாரை வின் பண்ணிட்டாங்கன்னா விக்டோரியஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் இனிமேல் நான் வாரே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாரு. சரிங்களா? He gave up the conquest. அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் டிஸ்கிரைபிங் த கலிங்கா வார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திஸ் இஸ் வாட் அசோகா டிக்ளேர்ட் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் அசோகா என்ன சொல்லியிருக்காருன்னா, 8 years after becoming king, one conquered Kalinga, about 1.5 lakh people were captured and more than 1 lakh of people were killed. ஸோ 1 லட்சம் மக்களை கேப்சர் பண்ணுறாங்க அண்ட் 1 லட்சம் பேர் செத்துடுறாங்க.
திஸ் ஃபில்ட் மீ வித் சாரோ. வை? இந்த மாதிரி விக்டோரியஸ் ஆயும் எனக்கு வந்து அது சந்தோஷத்தை தரல, சோகத்தில் தான் நான் இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்குறாரு. whenever an independent land is conquered, lakhs of people die and many are taken prisoners. Brahmins and monks also die. ஸோ ஒரு இண்டிபெண்ட் லேண்டை யார் கேப்சர் பண்ண போனாலும் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய பேர் ப்ரிசனர்ஸாக போயிடுறாங்க. அதில் பிராமின்ஸும் மாங்ஸும் எல்லாருமே இறந்து போகிறாங்க. பீப்புள் who are kind to their relatives and friends, to their slaves and servants die or lose their loved ones. கைண்டாக இருக்கிற மக்களும் இதில் இறந்து போயிடுறாங்க. This is why I am sad and have decided to observe Dhamma and to teach others about it as well. ஸோ இதனால தான் எனக்கு வந்து சோகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் தம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு மேலே அதை பற்றி நான் மக்களுக்கும் டீச் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. I believe that winning people over through Dhamma is much better than conquering them through force. ஸோ ஒரு தம்மா அப்படிங்கிற ஒரு பாலிசி மூலிமா மக்களை வின் பண்ணலாம், ஆனால் ஃபோர்ஸ் மூலிமா வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. I am inscribing this message for the future so that my son and grandson after me should not think about war. ஸோ அசோகாவுக்கு அப்புறம் அவரோட பசங்களும் அவங்களோட பேர பசங்களும் வாரை பற்றி நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு தான் இதை நான் எழுதுகிறேன். இன்ஸ்டெட் தே ஷுட் ட்ரை டு திங்க் அபவுட் எப்படி தம்மாவை ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. தம்மான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தம்மா வந்து இட்ஸ் அ ப்ரக்ருத் வேர்ட். சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து அது தர்மா. ஸோ தர்மா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ தர்மா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அவரோட பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்து ஸ்ரீலங்கா போவாங்க இந்த பாலிசியை வந்து அந்த இடத்துல டீச் பண்ணுறதுக்காக. வாட் இஸ் அசோகாஸ் தம்மா? அசோகாவோட தம்மா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, did not involve worship of a god or performance of sacrifice. ஸோ சாக்ரிஃபைஸுங்கிற கான்செப்டும் இல்லை. எப்படி பிராமணிசம் புத்திசம் ஜெயினிசமில் பார்த்தோமோ அந்த மாதிரி தான். அண்ட் காடையும் வர்ஷிப் பண்ணுறது. ஜெயினிசமில் பார்த்திங்கன்னா காடே இல்லை. புத்திசம்லேயும் ஆரம்ப காலத்தில் புத்தா இருந்தப்போ காட் இல்லை, அப்புறம் புத்தாவே காடாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். He felt that just as a father tries to teach his children, he had duty to instruct his subjectsனால் அவர் கீழே இருக்கிற மக்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு ஃபாதராக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. He was also inspired by the teachings of Buddha. ஸோ புத்தாவோட டீச்சிங்ஸையும் இன்ஸ்பயர் ஆனார். There were a number of problems that troubled him. நிறைய பிரச்சனை. People in the empire followed different religions and this sometimes led to conflict. ஸோ இவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா அவர் கீழே இருக்கிற மக்கள் வேறு நிறைய ரிலிஜன் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்போ கான்ஃப்ளிக்ட் ஆயிரும். அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, ஸ்லேவ்ஸ் அண்ட் சர்வன்ட்ஸ் இல்ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறதில்ல. பிசைட்ஸ் தேவை குவாரல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் அமாங்ஸ் நேபர்ஸ், எல்லாம் சண்டை போடுறாங்க. நேபர்ஸ் கிட்ட சண்டை, ஃபேமிலிக்குள்ளே சண்டை. அசோகா ஃபெல்ட் இட் வாஸ் ஹிஸ் டியூட்டி டு சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் நான் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ ஹி அப்பாயிண்டட் ஒஃபிஷியல்ஸ் நோன் அஸ் தம்மா மகாமத்தா. ஸோ இதுக்காக வந்து அசோகா என்ன பண்ணுறாருன்னா தம்மா மகாமத்தா அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியல்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஹூ வென்ட் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் டீச்சிங் பீப்புள் அபவுட் தம்மா. ஸோ இந்த மக்கள் வந்து அஃபிஷியல்ஸ் ஒரு இடமா போய் தம்மாவை பற்றி டீச் பண்ணுறாங்க. பிசைட்ஸ் அசோகா காட் இஸ் மெசேஜ் இன்ஸ்கிரைப் ஆன் ராக்ஸ் அண்ட் பில்லர்ஸ். அசோகா சொல்ல வரது எல்லாத்தையுமே ராக்ஸ் அண்ட் பில்லர்ஸில் இன்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. இன்ஸ்ட்ரக்டிங் இஸ் ஆஃபிஷியல்ஸ் டு ரீட் ஹிஸ் மெசேஜ் டு தோஸ் ஹூ குட் நாட் ரீட் இட் தெம்செல்ஸ். ஸோ அந்த லாங்குவேஜ் புரியாதவங்களுக்கும் ரீட் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறாரு. அசோகா ஆல்சோ சென்ட் மெசஞ்சர்ஸ் டு ஸ்ப்ரெட் ஐடியாஸ் அபவுட் தம்மா டு அதர் லேண்ட்ஸ் சச் எஸ். ஸோ சிரியாவுக்கு அனுப்புகிறாரு, ஈஜிப்ட் அனுப்புகிறாரு, கிரீஸ் அனுப்புகிறாரு, ஸ்ரீலங்கா. நான் ஸ்ரீலங்கா ஆல்ரெடி சொன்னேன், எக்ஸ்ட்ராவாக சிரியா, ஈஜிப்ட், கிரீஸ்க்கெல்லாம் அனுப்புகிறாரு. He built ரோடு கட்டுறாரு, வெல்ஸ் டக்குன்னு பண்ணுறாரு, அப்புறம் ரெஸ்ட் ஹவுசஸ் கட்டுறாரு. பிசைட்ஸ் he arranged for medical treatment for both human beings, animals, எல்லாருக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அசோகாஸ் மெசேஜ் டு சப்ஜெக்ட்ஸ், அவரோட மக்களுக்கு people perform a variety of rituals where they fall ill. நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து மக்கள் பண்ணுறாங்க. where they fall ill, when their children get married, when the children are born, or when they go on a journey. ஓகே, தீஸ் ரிச்சுவல்ஸ் ஆர் நாட் யூஸ்ஃபுல். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இது சரியாக போயிடுங்கிறாங்களே. அவங்களோட குழந்தைங்க வந்து கல்யாணம் ஆகும் போது இது நான் பண்ணணும், அதை நான் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுருப்பாங்க. இந்த ரிச்சுவல் நான் பண்ணணும், ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த வழிமுறைகள்லாம் பண்ணணும். ஸோ ஒரு ஜேர்னிக்கு போகும்போது நான் கிளம்பி போகிறக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லே இல்லைங்கிறாங்க. If instead people observe other practices, this would be more fruitful. What are the other practices? ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு சில நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறாரு. These are being gentle with slaves and servants. உங்களோட ஸ்லேவ்ஸ்கிட்டையும் சர்வன்ட்ஸ்கிட்டையும் ஜென்டிலாக இருங்க. எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். எல்லா க்ரீச்சர்ஸையும் வந்து கம்பேஷன், லவ் காட்டுங்க. கிஃப்ட்ஸ் கொடுங்க, கிஃப்ட்ஸ் டு பிராமின்ஸ் அண்ட் மாங்ஸ்.
ஸோ ஆல்ரெடி இந்த வார் அப்போவே வந்து நிறைய பிராமின்ஸ் அண்ட் மாங்ஸ் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு லைட் ஹார்ட்டடாக யோசிச்சார். அதே மாதிரி இவங்க கிஃப்ட்ஸ் கொடுங்கிறாரு. இட் இஸ் போத் ராங் டு ப்ரேஸ் ஒன்ஸ் ஓன் ரிலிஜன் ஆர் கிரிட்டிசைஸ் another's. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை தான் வந்து ப்ரிலிம்ஸ் 2020 கேட்டிருந்தாங்க. ப்ரிலிம்ஸ் 2020 யார் இதை சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அந்த கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், அதை பாருங்கள் சரிங்களா. ப்ரிலிம்ஸ் 2020 கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நினைப்பீங்க கிஃப்ட்ஸ் வந்து பிராமின்ஸ்க்கும் மாங்ஸ்க்கும் வந்து அசோகா கொடுக்க சொன்னார். காமன் பர்ஸ்பெக்டிவ் என்னென்னா முதல்லேருந்தே வந்து பிராமின்ஸ் தான் டாப்பில் இருக்கணும்னு நினச்சாங்க. அதனால் நிறைய கிங்ஸ் வந்து அதை புத்திசம் ஜெயினிசமே அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன நினைப்போம்னா அசோகா இது எப்படி சொல்லியிருப்பார், ஆல்ரெடி பிராமின்ஸ் அண்ட் மாங்ஸ் நல்லா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் சொல்லியிருக்காரு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா இட் இஸ் போத் ராங் டு ப்ரேஸ் ஒன்ஸ் ஓன் ரிலிஜன் ஆர் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். உங்களோட சொந்த ரிலிஜனை நீங்கள் லைக் எந்த தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லக்கூடாது. இன்னொரு ரிலிஜன்லாம் ஒரு ரிலிஜனா அப்படிங்கிற மாதிரி அவங்கள கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது. ரெண்டுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈச் ஒன் ஷுட் ரெஸ்பெக்ட் த அதர்ஸ் ரிலிஜன். ஒரு ரிலிஜனில் இதெல்லாம் இருக்கா, நல்லது. என் ரிலிஜனில் இதெல்லாம் இருக்குது, நல்லது. இந்த மாதிரி லைக் அவங்க ஆப்போசிட் ரிலிஜனை ரெஸ்பெக்ட் பண்ணும். இஃப் ஒன் praises one's own religion while criticizing another's, one is actually doing great harm to one's own religion. ஸோ நீங்கள் இன்னொருத்தரோட ரிலிஜனை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிங்கன்னா உங்கள் ரிலிஜனே வந்து யூஆர் டூயிங் அ கிரேட் ஹார்ம். உங்கள் ரிலிஜன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருக்கு அப்படின்னா அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. therefore one should try to understand the main ideas of another's religion and respect it. இன்னொரு ரிலிஜனில் இருக்கிற மெயின் ஐடியாஸை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, the first prime minister of India, wrote his edicts instructions still speak to us in a language we can understand and we can still learn much from them. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு அசோக்கோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம நிறைய படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர்லி பிராமி, தேவநாங்கரி ஸ்கிரிப்ட், பெங்காலி, மலையாளம், தமிழ், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபஸ்ட் லெட்டர்ஸ். Okay, elsewhere. Somewhat before the time of the Mauryan Empire, about 2400 years ago, emperors in China began building the Great Wall. So Mauryan Empire வரக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி சைனாவில் கிரேட் வால் வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 7 wonders இதுவும் ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இட் வாஸ் meant to protect the northern frontier of the empire from pastoral people. ஸோ இந்த இடத்துலேருந்து தாண்டி யாரும் வந்துடக்கூடாது. பாஸ்டோரல்னால் வந்து அவங்களோட ஹர்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க இல்லையா, நொமேடிக் பீப்புள். டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு போவாங்க. ஸோ இந்த இடத்துல சம்மர்னா அது இங்கேருந்து மாறி வேறு இடத்துக்கு, அந்த இடத்துல வின்டர் வந்துச்சுன்னா திருப்பி அங்கேருந்து இங்கே. additions to the wall were made over a period of 2000 years because the frontiers of the empire kept shifting. So the wall is about 6400 kilometers long. ஸோ இந்த எவ்வளோ லாங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6400 kilometers and is made of stone and brick. இந்த ரெண்டால் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. with a road along the top. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு இருக்கும். several thousand people work to build the wall and there are watch towers all along. ஸோ வாட்ச் டவர்ஸ்னால் ஒரு இடத்துல நின்று டாப்பில் நின்று பார்க்குறது யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. at a distance of about 100 to 200 மீட்டர்ஸில் ஒரு வாட்ச் டவர் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த லெசன் இதோடு முடிஞ்சுது. ஒரு ப்ரிலிம்ஸ் கொஷின் இதுலேருந்து வந்திருக்கு, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் மேப் 6 வந்து சில்க் ரூட் பற்றி சொல்லியிருக்காங்க. சில்க் ரூட் தான் சைனாவோட சில்க் ரூட், ஏன்ஷியன்ட் ரூட். ஸோ அதை தான் இப்போ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லி அதுதான் ஏன்ஷியன்ட் ரோடை நாங்கள் ரிவைவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. சில்க் ரூட் வந்து சைனா கிட்ட மட்டும் இல்லை, அது அப்படியே சென்ட்ரல் ஏஷியா, இங்கே அப்புறம் வெஸ்ட் ஏஷியா, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். யூரோப் இங்கெல்லாம் போகும். ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ இங்கே பாருங்கள், இந்தியாவுக்கு மேலே டிபெட், அதுக்கு மேலே மங்கோலியா, அங்கெல்லாம் போகுது. ஓகே, ஸோ இங்கே லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்னிப்பெட் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்ப்போம். ஓகே, சைனீஸ், இந்தியன், Iranian, Arab, Greek and Roman traders participated in these exchanges. ஸோ ட்ரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. Looking ahead, the Mauryan Empire collapsed about 2200 years ago. In its place and elsewhere rose several new kingdoms. In the northwest and the parts of North India, kings known as the Indo-Greeks. ரொம்ப முக்கியம், மௌரியன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. மௌரியன்ஸ் வந்து ரொம்ப கிரேட் ரூலர்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் யார் வராங்கன்னா இண்டோ கிரீக்ஸ் வராங்க.
ரூல் ஃபார் அபவுட் 100. அதுக்கப்புறம் ஒரு 100 வருடங்கள் இவங்க ரூல் பண்ணுறாங்க. தே வர் ஃபாலோட் பை சென்ட்ரல் ஏஷியன் பீப்புள். ஸோ இவங்க வந்து இண்டோ கிரீக்ஸ் வந்து அந்த கிரீக் அந்த நாட்டிலேருந்து வருவாங்க. சென்ட்ரல் ஏஷியன் பீப்புள் வந்து சாக்காஸ் who set up kingdom in the northwestern India இங்கே எல்லாமே இருக்காங்க. some of these kingdoms வந்து 500 வருடங்கள் வரைக்கும் இந்த சாக்காவோட கிங்டம் இருக்குது. till the Sakas were defeated by the Gupta king. chapter 10ல பார்ப்போம். the Sakas in turn were followed by the Kushanas and Kushanas பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான ட்ரிக்ஸும் நான் போட்டிருக்கேன். ட்ரிக்ஸ் வந்து ஸோ இண்டோ கிரீக்ஸ்க்கு அப்புறம் சாக்காஸ் ISPKன்னு போட்டிருந்தேன். இண்டோ கிரீக்ஸ், சாக்காஸ், Parthians, ISPKவா இல்லை கேபியான்னு நீங்கள் சொல்லுங்கள். இண்டோஸ், சாக்காஸ், பார்த்தியன்ஸ், குஷனாஸ். ஸோ இங்கே வந்து நடுவில் இந்த பார்த்தியன்ஸ் வருவாங்களா இல்லை பார்த்தியன்ஸ் குஷனாஸ்க்கு அப்புறம் கடைசியில் வருவாங்களா அப்படிங்கிறது நீங்கள் கூகுள் பண்ணி சொல்லுங்கள். இந்த க்ரானாலஜி ரொம்ப முக்கியம். வருஷம் க்ரானாலஜி கேட்பாங்க. அதுக்கு தான் இந்த ட்ரிக் நான் மேக் பண்ணி கொடுத்தேன். இன்கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா பாருங்கள், இல்லைனா ட்ரிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் இந்த கான்செப்ட் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆப்வியஸாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மௌரியன்ஸ் கொலாப்ஸ் ஆகுறாங்க. கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து இண்டோ கிரீக்ஸ் வருவாங்க. இண்டோ கிரீக்ஸ்க்கு அப்புறம் ஷாக்காஸ் வராங்க. அண்ட் சாக்காஸை வந்து குப்தர்கள் தோக்கடிக்கிறாங்க. ஸோ குப்தர்கள் தோக்கடிக்கவே சாக்காஸை வந்து வெளியில் குப்தர்கள் இந்தியாவில் தோக்கடிக்கிறாங்க. வெளியிலேருந்து சாக்காஸை ஃபாலோ பண்ணி குஷனாஸ். அண்ட் in the north and in parts of central India, a general of the Mauryas named Pushyamitra Sunga. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த்லேயும் சென்ட்ரல் இந்தியாலையும் இப்போ இத்தனை நேரம் நம்ம பார்த்தது வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அப்படி பார்த்தோம். ஸோ நார்த் டு சென்ட்ரல் இந்தியா பக்கம் வந்திங்கன்னா மௌரியாஸ் கடியில் ஒர்க் பண்ண ஒருத்தர், அவரோட மௌரியாஸ் கடியில் இருந்த ஜென்ரல், அவர் பேர் வந்து புஷ்யமித்ர சுங்கா. செட் அப் ஹிஸ் கிங்டம். ஸோ ஷுங்கா டைனாஸ்டி அப்படி தான் வந்தது. த ஷுங்காஸ் were followed by another dynasty known as Kanvas. ஸோ ஷுங்காஸ், Kanvas, and by rulers from other families. And by rulers from other families till the establishment of Gupta Empire. ஸோ இங்கே நான் சொன்னேனே குப்தா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ குப்தா வந்து ஷாக்காஸை டிஃபீட் பண்ணிவிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்காது. பட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்தர்ன் இந்தியாலையும் சென்ட்ரல் இந்தியாலையும் புஷ்யமித்ரா மௌரியாஸ் டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து புஷ்யமித்ரா சுங்கா வருவார். ஸோ இந்த சுங்காக்கு அப்புறம் கான்வாஸ் வருவாங்க. லேட்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்வாஸ் டிஸ்இன்டிகிரேட் ஆக குப்தர்கள் வந்து அவங்களோட எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அபவுட் 7,700 இயர்ஸ் ஆகும். ஸோ த சாக்காஸ் ரூல்ட் ஓவர் பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா. ஸோ இந்த ஷாக்காஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, ஷாக்காஸ், இண்டோ கிரீக்ஸ், அதுக்கப்புறம் ஷாக்காஸ் வந்தாங்க அப்படிங்கிறது. இது கன்ஃபியூஸ் ஆகும், பட் திருப்பி படிங்க, இந்த க்ரானாலஜி ஞாபகம் வந்துடும். ஸோ இண்டோ கிரீக்ஸ்க்கு அப்புறம் ஷாக்காஸ் வருவாங்கன்னு சொன்னேன். இந்த ஷாக்காஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ த ஷாக்காஸ் who ruled over parts of western India fought several battles with the Satavahanas. ஸோ வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து ஷாக்காஸ் இருக்காங்க. ஸோ சாத்தவாஹனாஸ் கூட சண்டை போடுறாங்க. who ruled over western and parts of central India வந்து இவங்க சாத்தவாஹனாஸ் ரூல் பண்ணுறாங்க. ஸோ சாத்தவாஹனா கிங்டம் which was established about 2100 years ago lasted for about 400 years வந்து ரூல் பண்ணுறாங்க. around 1700 years ago a new ruling family known as Vakatakas became powerful in central and western India. ஸோ இவங்களுக்கு அப்புறம் சாத்தவாஹனாஸ்க்கு அப்புறம் யார் ரொம்ப பவர்ஃபுல் ஆகுறாங்கன்னா வக்கட்டகாஸ். ஸோ இவங்க வந்து வெஸ்டர்ன் இந்தியாவிலும் சென்ட்ரல் இந்தியாவிலும் பவர்ஃபுல் ஆகுறாங்க. ஸோ கான்செப்ட் அப்படி தான். ஷாக்காஸ் சாத்தவாஹனாஸ் கூட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் சாத்தவாஹனாஸ் ஆக்சுவலாக வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். சாத்தவாஹனாஸ்க்கு அப்புறம் வக்கட்டகாஸ் அப்படிங்கிறவங்க எமர்ஜ் ஆகி வராங்க. ஸோ மீன்வைல் சவுத் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா த சோலாஸ், சேராஸ், பாண்டியாஸ் ruled between 2200 to 1100 years ago, and about 1500 years ago முன்னாடி பார்த்தீங்கன்னா there were two large kingdoms. So those were those of the Pallavas and the Chalukyas. ஸோ ரொம்ப பெரிய கிங்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் சோலாஸ், சேராஸ், பாண்டியாஸ் எல்லாம் இருந்தாங்க. பட் ரொம்ப பெரிய லார்ஜ் கிங்டம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பல்லவாஸும் சாளுக்கியர்களும். There were several other kingdoms and kings as well. ஸோ இது இல்லாமல் நிறைய கிங்ஸ் இருந்தாங்க. We know about them from their coins and inscriptions மூலிமா, அவங்களோட புக்ஸ் மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். There were other changes that were taking place in which ordinary men and women played a major role. ஸோ அதர் சேஞ்சஸும் வந்து இங்கே நடந்திருக்கு.
ordinary men and women also played a role. These included a spread of agriculture and the growth of new towns. Agriculture, new towns லாம் spread ஆகுது, craft production இருக்குது, and traders explored land routes வந்து traders explore பண்ணுறாங்க within the subcontinent, outside, and sea routes to West Asia இதெல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஈஸ்ட் ஆஃப்ரிக்கானா இந்த சைடு, and Southeast Asia. ஸோ ஏஷியாவில் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வேர் ஆல்சோ ஓப்பன்ட் அப். இது எல்லாமே வந்து ட்ரேடுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் மெனி நியூ பில்டிங்ஸ் வந்து கட்டுறாங்க, இன்க்ளூடிங் த ஏர்லியஸ்ட் டெம்பிள்ஸ் அண்ட் ஸ்டூபாஸ். புக்ஸ் வேர் ரிட்டன் அண்ட் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. தீஸ் டெவலப்மெண்ட்ஸ் டுக் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி, தட் இஸ் அட் த சேம் டைம். கீப் திஸ் இன் மைண்ட் as you can read the text book. ஸோ இது கீழே இருக்கிற இந்த லாஸ்ட் பேராகிராஃப் முக்கியம் கிடையாது. எது முக்கியம் அப்படின்னா இந்த க்ரானாலஜி, மேலே இருக்கிற க்ரானாலஜி ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு தடவை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன், இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு தடவை வச்சுக்கோங்க. டெலகிராமில் அப்பப்போ நீங்கள் இன்கேஸ் உங்களால் இதில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸில் மெயின்டைன் பண்ண முடியலன்னா அங்கே போய் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற தனியாக ஒரு டெலகிராம்குள்ளே இருக்கும் லிங்க்ஸ், ஃபோட்டோஸ், மீடியா அப்படிங்கிறது. அங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அப்பப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நேற்று வந்து வாட் இஸ் தன்ஹா அப்படிங்கிறது போட்டிருந்தேன், வாட் இஸ் பிக்ஹூஸ் அப்படிங்கிறத போட்டிருந்தேன், போய் பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்ருக்கேன். அண்ட் யா, ஸோ that's it for the video guys. Thank you for watching. And உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருந்தது அப்படின்னா definitely give a thumbs up and share with your friends too. And thank you for the 7K. So in the 6,000 to 7,000 followers or subscribers அப்படிங்கிறது we attained it very soon. And thank you so much for that. ஏன்னா ஒரு 1000 subscribers attain பண்ணுறதுக்கே வந்து it will take nearly a year. ஏன்னா மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ணுறது இல்லை, solely relying on you guys. கண்டென்ட் நிஜமாலுமே நல்லா இருந்தால் இட் வில் ரீச் அதர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். பட் என்ன விஷயம் அப்படின்னா படிப்பு விஷயத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஓன்ட் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலிஸ்க்கோ ஷேர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நான் இது தப்புன்னு சொல்ல, பிகாஸ் ஒரு சைடு என்ன நினைப்பாங்கன்னா நம்ம செய்கிற ப்ரிப்பரேஷன் யாருக்கும் தெரியக்கூடாது. இன்னொரு சைடு என்ன நினைப்பாங்கன்னா நம்ம படிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம இந்த விஷயத்துலேருந்து நல்ல விஷயம் கற்றுக்கிட்டோம், அதை நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் ப்ளீஸ் சேஞ்ச் த மென்டாலிட்டி. யாரோ ஒரு ஏதோ ஒரு சைட்லேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஷேர் பண்ணுற ஒரு லிங்க்னால டெஃபினட்டாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ நேற்று நான் சாப்டர் 5ல் சொன்னது தான், கர்மா அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி பேட், குட் கர்மாவும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிறது நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இட் வில் கம் டு யூ இன் அ குட் வே. ஸோ ஏதாவது ஒரு சின்ன நல்லதாவது பண்ணுங்கள். டூ இட் ஃபார் அஸ். ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த மெசேஜ், ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அபவுட் ஸ்டடி படி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் லாங். அண்ட் இந்த லாஸ்ட் 1 இயரோட ஜேர்னி வந்து இட்ஸ் ரியலி பின் ஹெக்டிக். பிகாஸ் அப்போ தான் எல்லாம் ஸ்டடி படியோட கோர்சஸ் எல்லாம் லான்ச் பண்ணோம். இட் இஸ் கோயிங் ஆன் அண்ட் சூன் இதெல்லாம் முடிச்சுட்டு என்சிஆர்டி இன்னும் நல்ல 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து சமச்சீட் புக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே லான்ச் பண்ணலாம். ஸோ லான்ச் பண்ணி அட் ரீசனபிள் ரேட்டில் தான் கொடுக்குறோம். ஏன்னா இன்ஸ்டியூட்டில் நாங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி என்சிஆர்டிஸ் எடுக்கவே கிடையாது. ஸோ என்சிஆர்டிஸ் படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸே கிடைக்கல. பிகாஸ் வென் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் டோட்டலி ஜீரோ பேக்ரவுண்ட், இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறப்போ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம். எங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த என்சிஆர்டி தான் இந்தாங்க எடுத்து படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. பிகாஸ் வி வர் ஸ்பூன் ஃபெட் ஏர்லியர். ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சரி, காலேஜில் ஒன்றுமே படிக்கல, ஸ்கூல்லையும் சரி வி வர் ஸ்பூன் ஃபெட். எல்லாமே இதுதான் புக்கு, இது படிச்சிருங்க, இதுதான் எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மென்டாலிட்டி தான் இருக்கும். ஸோ அது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இட் வில் டேக் ரியலி அ லாங் டைம். ஸோ நீங்களும் அந்த ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க. கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்கேஸ் இஃப் யூ ஃபீலிங் லோ டூ யூ கேன் கால் எனி டைம், சரிங்களா? சார் இருக்கார் மென்டரிங்க்கு, as well as நான் இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. இல்லை ஏதாவது ஒரு என்சிஆர்டி புரியல, இதை மட்டும் எடுத்து தருவீங்களா அப்படின்னா கூட வில் ஆஸ்க் த டீம். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ.